தேன் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சும்மா பாக்குறதுக்காக வந்தேன். பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் நான் தேன் வாங்குறது காலி ஆயிடுச்சு, மறுபடியும் வாங்குறதுக்காக வந்திருந்தேன். பார்த்தா எவ்வளவு தேன் பேக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா. ஃபுல்லா தேன் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இது 1 லிட்டர் போல இருக்கு. இது 1 லிட்டரு. இங்க பாருங்க, இவ்வளோ பெட்டி வாசல் இன்னைக்கு பேக் பண்ணி போய்கிட்டே இருக்கு. இந்த பேக் பண்றாங்க பாருங்க, எவ்வளவு சேஃப்டியா வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இது வந்து இப்படி உடையாம இருக்கிறதுக்கு இப்படி வச்சிரும் பேப்பர்ஸ் எல்லாம். அப்படிங்களா? லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு, உடையாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சேஃபா வந்து இங்க பாருங்க அட்டைப்பட்டி எல்லாம் கட் பண்ணி போட்டு பாக்ஸ் மாதிரி பிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ற மாதிரி இருக்கு. அப்படியே பாருங்க, இப்படிதான் சேஃப்டியா வந்துட்டு பேக் பண்ணிருக்கோம். அந்த இடத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் எந்த டேமேஜ் ஆகாம அப்படியே போய் சேர்ந்துரும். போய் சேர்றதுல எந்த டேமேஜ் ஆனாலும் எங்களோட பொறுப்பு, நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி யாரு சொல்லுவா சொல்லுங்க? முதல்ல இருந்தே நாங்க அந்த மாதிரி தான் சர்வீஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அவங்க பணம் கொடுத்ததுக்கு அந்த பொருள் கடைசி வரைக்கும் உபயோகமாகணும்ல, அவங்க சும்மா கொடுக்க முடியுமா?